நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தேனீக்கள் எறும்புகள் போன்று உழைக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கோவை கொடிசியா மைதானத்தில் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து இபிஎஸ் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றனர். அப்போது பேசிய இபிஎஸ், கோவை அதிமுகவின் இரும்பு கோட்டை எனவும் அதை யாராலும் அசைக்க முடியாது என மீண்டும் அதிமுகவினர் நிரூபிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதற்கெல்லாம் இந்த தேர்விலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்று பகலென்று பாராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி வேட்பாளர் அறிவித்தவர் சிங்கேஜி ராமச்சந்திரனை வெற்றி பெற செய்வார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி தேர்தலில் நிற்கின்றது. மக்கள் பலம்தான் வலிமையானது. அந்த மக்கள் பலத்தால் தான் வெற்றியை பெற முடியும். அது எங்கள் பக்கம் இருக்கின்றது. ஆகவே உழைப்பாளில் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக கூட்டணி. ஆகவே எங்க கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்றது, மக்களை நம்பி இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில் உழைப்பு உழைப்பு வெற்றி நிச்சயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.